நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அண்ணையா, ஏன் நிக்கிற? நம்ம ஆட்களை கூப்பிடு. இனிமே உயிரோட இருக்க கூடாது. அளவந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொலையா? நாம என்ன அவன் சொல்றா போல காட்டு பிராண்டிகளா? இந்த துறை ஊரையே எதிர்த்தாலும் அவங்க அண்ணனுக்கு பயந்தவன். அவங்க அண்ணன் நம்ம கையில இருக்கான். அவனை வச்சு இந்த திமிரு பிடிச்சவனை என் காடியில ஒழி வைக்கிறான். அதனாலதான் இந்த தெய்வத்தை 4 பேருக்கு முன்னாடி அப்படி அவமானப்படுத்துறேன். நீங்க நினைக்கிற மாதிரி தெய்வம் இல்ல. நல்லவங்க போவேற திடீர நச்சுப்பாம. இனிமே அவரை பத்தி ஒரு வார்த்தை கேவலமா பேசுறேன், என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உங்க பக்தி உண்மையை மறைக்குது. அது நம்ம வாழ வச்சவர். அதனால்தான் அந்த ஆளை எச்சரிக்கையோட விட்டுட்டு வந்தேன். இத்தனை வருஷமா சோறு போட்டவர். அது நாம செய்த பாவம். இன்னைக்கு நாம குடியிருக்கிறோமே, இந்த வீடு கூட அவருக்கு சொந்தங்கிறத மறந்தியா? வேண்டானே, இப்பவே கூட வாங்க. நான் மூட்டை தூக்கியாவது உங்களுக்கு இடத்தையும் வாக்கியும் தவேன். வாங்க. அந்த உத்தமரை தூக்கி எறிகிற உன் உழைப்பில மரியாதையா வா என்னோட. எங்க? நீ செய்த குத்தத்துக்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க. மன்னிப்பா? அந்த மோசக்காரங்கிட்டயா? 7 ஆசிரியரோட சம்பளத்தை கொடுக்காம அவங்களை சாகடிக்க கொலையாளன. என்னாச்சு? உங்களையே நீங்க மறந்துட்டீங்களா? நீ போ. நீதி கிழக்கணமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க தம்பினா அந்த நெறிகட்டவனுக்கு எப்படின்னே தலை வணங்க முடியும்? இப்ப மன்னிப்பு கேட்க போறையா இல்லையா? அண்ணே, உங்க காலில் 1000 தடவை நான் விட தயாரா இருக்கேன். அவன் காலில் நான் எப்படின்னே விடுவேன். இந்த வீட்டு தலைவன் சொல்றேன், மன்னிச்சிருங்க. கடைசி முறையா கேட்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன்னை போல வீட்டு கடங்காதவருக்கு இனிமே இங்க வேலை கிடையாது. போற வெளியே. அண்ணே, நான் சொல்றேன், இது ஏன் வீடு. இவரை காப்பாத்துறதா உங்க அம்மா கிட்ட சத்தியம் செய்து கொடுத்தீங்களே, அதை மறந்துட்டீங்களா? எங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இவனை எப்பவோ தலைமொழி இருப்பாங்க. ஏன் நிக்கிற? போடா வெளியே. நில்லப்பா, நான் சொல்றத கேடு. எங்களுக்காகவாவது நீ மன்னிப்பு கேட்டு நீ போயிடாத தம்பி, போயிடாத. வேற வழியே இல்லையா அண்ணே? என்ன மன்னிச்சிருங்க. போகாத சித்தப்பா, போகாத சித்தப்பா, என்னை விட்டு போகாத சித்தப்பா. எங்க இருந்தாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். நாங்களும் வரோம் சித்தப்பா, நாங்களும் வரோம் சித்தப்பா. கூடாதுமா, அப்பா அம்மா சொன்னபடி கேட்டு நடக்கணும். நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணுமா? நல்லா படிங்க. அழக்கூடாது. பட்டாணி வேர்க்கடலை, பட்டாணி வேர்க்கடலை. வரேன் சார். தம்பி, ரொம்ப நல்லா இருப்ப. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, வயிற்று பசிக்குது. ஏதாவது இருந்தா கொடுப்பா. என்ன சார் வேணும்? யார் கூப்பிட்டாங்க? நீ பாப்பா. பட்டாணி வேர்க்கடலை, பட்டாணி வேர்க்கடலை. அம்மா சாப்பிடுங்க ஐயா, பசியோட இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் பசி இல்லையே. எனக்கு எல்லாம் தெரியும். நல்லவங்களுக்கு தான் எப்படி எல்லாம் சோதனை வரும். எங்க சேரி ஜனங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. புறப்படுங்க ஐயா. எங்க? எங்க குடிசைக்குத்தான். ஏன்? என்ன இந்த பார்க்லயாவா குடி இருக்க போறீங்க? அதுக்கு இல்லாமோ இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? அதாவது வந்தாவது போயாவது என் மேல ஆணை. சும்மா ஆணையிடாத. பின்ன வந்துருங்க. என்ன சொல்றேன்? இல்லன்னா நானும் இதே பார்க்ல இதே பெஞ்ச்ல குடி வந்துருவேன்.
அம்மோ, எதுக்கு எடுத்தாலும் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. துரையா, இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளுங்க ஐயா, அப்புறம் நான் எப்போதும் உங்க பேச்ச கேக்குறேன். இன்னும் என்ன யோசனை பண்றீங்க? கொஞ்ச நாளைக்கு தானே எங்க சேரியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தெய்வம் மாதிரி கவனிச்சுக்குவாங்க. வாங்கய்யா. சரி அம்மோ, அங்க ஏதாவது வேலை கிடைக்குமா? வேலையா? ஆமா, ஏன்னா உங்க உழைப்ப நான் எப்படி வாங்குறது? நான் வேலை செய்யணுமே. அது என்னமோ பெரியவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது. முதியோர் கல்வி. அதான் அதே கல்விதான். அது எங்க சேரியில ஆரம்பிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பாடம் சொல்லி கொடுங்க, நாங்க இடம் கொடுக்குறோம், சோறு போடுறோம். சரியா போச்சு. என்ன சொல்றீங்க? தங்கத்துக்கு இடம் ஆச்சு, பயத்துக்கு சாப்பாடு ஆச்சு. போட அப்ப சம்பாதிக்கலாம். அப்ப சரி. மாட்டு அடிக்கணுமா அடிக்காம பாருங்க. ஏன் பொம்பளை படம் அடிச்சிட்டு இருக்கு? ஐயா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இது இங்க ரொம்ப சாதாரணமா நடக்கும். ஆமாங்க, இப்ப அடிச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்துல கூடிக்கிடுவாங்க. பாருங்க. நீ சும்மா இருயா. ஐயா, நீங்க கேளுங்க நியாயத்தை. தேர்தல் வருதுங்களா? ஓட்டு யாருக்கு இடையே போடுறதுன்னு கேட்டேன். நான் சொன்னையா, நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு இது சொன்னது பணம் யார் நிறைய கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். எல்லாடி தப்பு. அதுல உன் மேல தப்பு இல்லையா? பணம் கொடுக்குறாங்களே அவங்க மேலதான் தப்பு. பணமா பசியை தீக்குமே. அப்படியா? ஆமா, எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது? 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வருது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வருது. பசி எத்தனை வேலை வருது? ஒரு நாளைக்கு 3 வேலை வருது. 3 வேலை வருதா? ஆமா, அந்த ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? 5 கொடுப்பாங்க, 10 கூட கொடுப்பாங்க. 10 ரூபாய் கொடுத்தாங்க வச்சுக்க, எத்தனை வேலை சாப்பாட்டுக்கு அது உதவும்? ஒரு நாள் 2 நாளைக்கு ஆகுங்க. அப்புறம் வருஷம் பூரா என்ன பண்ண போறேன்? பசியை தீக்கிறவங்களுக்காக 10 ஓட்டு போடுங்க. யாருக்கு இங்க ஓட்டு போடுறது? சமயம் வரும்போது ஐயாவே சொல்லி கொடுப்பாரு. இப்ப விடுங்க. வாங்க ஐயா. எல்லாம் சொன்னீங்க ஐயா. பொம்பளை போட்டு அடிக்காதயா. உன்னை பெற்றவங்களும் பொம்பளை தானே. கொஞ்சம் அன்பா நல்லா சொன்னீங்க. அண்ணே, இவர்தான் துரையா. நான் சொல்லல. வணக்கம் ஐயா. அம்மு உள்ள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயாக்கு வேண்டிய சாமான் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா உள்ள கூட்டிட்டு போ. வாங்க ஐயா. போங்க. வாங்க வாங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க. இங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துக்குங்க. கொஞ்சம் இன்னும் உன் கடவுளை இங்கே கொண்டாந்து. இவர் உங்ககிட்ட இருந்தா பாதுகாப்பு அதிகமா இருக்கும். ஏய், கட்டுல இங்க போட்ட மண்டு யாரு? நாங்க. ஐயாவுக்கு காத்து வேண்டாம். ஜன்னல் பக்கமா போடுறதை விட்டுட்டு என்ன சத்தம்? இது இங்க வழக்கமா நடக்கிறதாங்க. இந்த சேரி பூராவுக்கும் ஒரே ஒரு குழா தாங்க இருக்குதுங்க. அதனாலதாங்க தனிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. முடியாது, போய் நிறுத்தப்பா. சரிங்க, ஒரே ஒரு குழா தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஏன் சண்டை போடுறீங்க? உங்க கவுன்சிலர் கூப்பிட்டு வேண்டிய வசதி செய்ய சொல்றதான் அவர்கிட்ட. கவுன்சிலரா? அவர்கிட்ட சொன்னா ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப இது வரப்போ தேர்தல்ல உங்கள யாராவது நின்னுடுங்களேன். நீங்க ஒண்ணு, எங்களுக்கு அதெல்லாம் என்னங்க தெரியும்? அடே அப்பா, எலெக்ஷன்ல நிக்கணும்னா உலக அனுபவம் தெரிஞ்சிருக்கணும், நல்ல வாழாடுற திறமை இருக்கணும். எங்களதான் அப்படி யாருமே இல்லைங்களே. ஐயா, இப்போ இந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க ஒருத்தர் தான். அதனால தேர்தலுக்கு நீங்களே நின்னுடுங்க. என்ன யோசனை சொன்னா என்னைய பெஞ்சு மறுக்காதீங்க ஐயா. எங்களுக்காக நீங்க வெளியே இருந்து எவ்வளவோ பாடுபடுறீங்க, அதையே உள்ளே போய் செய்தா என்னங்க ஐயா? ஆமையா ஐயா, ஐயா வேண்டான்னு சொல்லப்படாதீங்க ஐயா. நீங்க ஜெயிச்சா தாங்க எங்க துன்பமெல்லாம் தொலைவுங்க. சரின்னு ஒத்துங்க ஐயா. நாங்க வேலை செய்யறோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே. ஆமாங்க ஐயா, எங்க ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான். நீங்க தான் நிக்கணும். ஏன் மேல உன் மேல ஆணையா? வேணாம் வேணாம் வேணாம். பின்ன சரின்னு சொல்லுங்க. எதிர்த்து நிக்கிறவங்க பெட்டி எல்லாம் எமிட்டி எமிட்டி ஆக்கி காட்டுறோம். சரின்னு சொல்லுங்க. சித்தப்பாவுக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல ராஜா? ஆமா ஆமா, கேட்டு கேட்டு ரொம்ப சாப்பிடும். இப்ப எங்க இருக்காரோ? சித்தப்பா என்ன சாப்பிடுறாரோ?
ராஜு சித்தப்பா ராஜா செல்வி ராஜா செல்வி சௌக்கியமா இருக்கீங்களா? ஆமா இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ரிக்ஷா கரெக்ட துரை சித்தப்பா அப்படி எதுன்னு கேட்டோம். இங்க கொண்டு வந்து விட்டுட்டா சித்தப்பா. அப்பா அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சித்தப்பா. உட்கார். ஆமா நீங்க இங்க வந்தீங்க? இன்னைக்கு என்ன நாளுங்கிறத மறந்துட்டியா சித்தப்பா? பொங்கல் சித்தப்பா. நீ இல்லாம நம்ம வீட்டுல ஒரு பொங்கலும் நடந்ததில்ல. இன்னைக்கு அது பொங்கலாவே இல்ல சித்தப்பா. அதனால உன் பொங்கலும் எங்கேயோ கொண்டு வந்துட்டோம் சித்தப்பா. சாப்பிடு சித்தப்பா. இந்தாங்க சித்தப்பா. இருங்க முதல்ல உங்களுக்கு தான். அழக்கூடாது. சித்தப்பா தரேன். நீ சித்தப்பா. நல்லா இருக்கா சித்தப்பா? எங்க அண்ணி கைப்பற்றது எல்லாமே அவதம் தானேம்மா. நீ இந்த குடிசையில எப்படி சித்தப்பா இருக்க? செல்வி என்ன போல லட்சக்கணக்கான பேர்கள் எல்லாம் இந்த மாதிரி குடிசையில் தாமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வா சித்தப்பா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? அப்பாதான் ஏதோ ஆத்தத்துல சொல்லிட்டாருன்னா அதுக்கு நீயும் ஏன் சித்தப்பா கோச்சுக்கிட்ட? கோபமா? கோபம் இல்லை செல்வி. விஷத்துக்கும் பாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை என் அண்ணன் ரொம்ப சீக்கிரத்துல தெரிஞ்சுக்குவாரு. நான் நிச்சயமா வருவேன். வராம எங்க போ? கிளி போல பேச இளங்குயில் போல பாடு. கிளி போல பேச இளங்குயில் போல பாடு. மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும். நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும். நல்ல பேரை வாங்க வேண்டும். புறப்படுங்க. அம்மா தேடுவாங்க. ஓஹோ பேஷ் பேஷ். சும்மா இருயா. நம்ம வாத்தியார் தான் ஜெயிப்பாரு. முடிவு என்ன ஆகுங்கிற இதுல சந்தேகம். இந்த துரப்பைய உங்களை எதிர்த்து ஜெயிக்கிறதாவது நீங்க தான் சேர்மன். சேர்மன் தேர்தல் முடிவு. திரு கே தர்மலிங்கம் அவர்கள் 10 வாக்குகள். ஜே சைலன்ஸ். அடுத்த வேட்பாளர் திரு 14 வாக்குகள். திரு துரை அவர்கள் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேர்மன் துரை அவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும். இன்னும் 3 வருஷத்துக்கு ஒண்ணு அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் நிப்போம். இப்ப ஏன் நின்னுகிட்டு? இப்ப உட்காருங்க. அதுக்கப்புறம் நிப்போம். டெபாசிட்டே போகும்.
நான் தோத்து போனதை பத்தி கவலைப்படல. ஏன்னா நீங்க ஒரு நல்லவரை, உத்தமரை, சமூக தொண்டரை சேர்மா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவரு பல்லாண்டு வாழணும். முருகா. இது உன்னை கவனிச்சுக்கிறேன். அன்பர்களே, நான் உண்மை சொல்றேன். நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. புதியவனால எங்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம ஊருக்காக நான் உழைப்பேன். அது மட்டும் நிச்சயம். மூத்தவங்க என்னை வாழ்த்துங்க, இளைஞர்கள் எல்லாம் எனக்கு கை கொடுங்க. நன்றி. இத்தோடு இன்றைக்கு கூட்டம் கலைகிறது. வெளியே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. நீ ஏறி போ, நீ நடப்போ, டபுள்ஸ் போவாதீங்க. நில்லுமா, நீ பாட்டுக்கு நேரம் உள்ள போற. இது சேர்மன் ஐயா வீடு. உன் பேரை சீட்ல எழுதி கொடுத்துட்டு அப்புறம் உள்ள போ. என்கிட்ட சீட்டு கேக்குற? இதுக்கு முன்னாடி இங்க நின்னவெல்லாம் சீட்டோட சில்லறையும் வாங்கலாம். நான் வெறும் சீட்டு மாத்திரம் தான் கேக்குறேன், தெரியுதா? தேங்காய சீவிர மாதிரி தலையை சீவி விட்டுடுவேன், ஜாக்கிரதை. சீட்டு வேணும், சீட்டு. இரு இரு, ஓ சீட்டையே கிழிச்சிரு. துரையா, இப்பவே இவனை வேலையை விட்டு நிறுத்துங்க. ஆமா, வரும்போதே ஏன் கோபமா வர்றேன்? முதல்ல இந்த சேர்மன் உத்தியோகத்துக்கு முழுக்கு போட போறேன் இல்லையா? இது என்ன ஆபத்து? பின்ன என்னங்கய்யா, இது இவ்வளவு கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை தேர்தலுக்கு நிக்க வச்சிருக்கவும் மாட்டேன், உங்களுக்கு ஓட்டு போட்டுறவும் மாட்டேன். ராத்திரி பகலா வர்றவங்களும் போறவங்களும் வரவங்களும் திருவிழா கூட்டம் மாதிரி ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லைன்னா எப்படி? என்ன இது, நான் ஒருத்தங்க கத்திக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் அந்த கால குப்பைக்குள்ள போத்துட்டா எப்படி? ஏன் தொண்டனும் போர் வீரனும் ஓய்வெடுத்தா நாடு என்ன ஆகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முந்தையாவது எங்ககிட்ட முதல்ல இந்த ஃபைல மூடுங்க. இப்படியே 24 மணி நேரமும் வேலை செய்துகிட்டு இருந்தா என்ன ஆகுது? இது உடம்பா இல்ல இரும்பா? ஐயா, நாளைக்கு உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னா நாங்கெல்லாம் என்னையா செய்யறது? பைத்தியம் மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, உடம்பு கவனிச்சுக்க சொன்னா பைத்தியம். அப்ப ஊர்ல இருக்கிற டாக்டருங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? சரி சரி, இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ஆமா, என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு வைக்கிற? பின்ன பார்க்ல கிடந்த உங்களை கைய பிடிச்சிருந்தது நானாச்சே. நான் உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டு அவங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் யார் பதில் சொல்றது? ஓஹோ, அவங்களுக்காக தான் என்ன கவனியா? அப்படி இல்ல. பின்ன யாருக்காக? யாருக்காகவோ. இப்படி பதில் சொல்ல முடியாத கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியுமா? சாப்பிடுங்க. முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? நானே வாயை திறந்து கொட்டுவேன். என்னது? சேர்மன் சார், நான் தான் கல்யாணராமன் வந்துட்டேன். இனிமே சாப்பிட்டா மாதிரிதான். என்ன தரகரையா சொல்லிட்டானா? ஆமா, உங்க தெருவுக்கு தான் விளக்கெல்லாம் போட்டாச்சே. பலாத்துக்கு நீங்க வெளிச்சத்தை கொடுத்தேன், உங்க வாழ்க்கைக்கு நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டாவா? அது சரி, இப்ப நீர் எதுக்கா வெளிச்சம் போடு? நீங்க சேர்மன் ஆயிட்டு சீமான்லாம் என்ன போட்டு கொத்துறான். அது போட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? 1 லட்சம் ரொக்கம் பொண்ணு. அடாடாடாடா, உங்காத்த அழகா எங்காத்த அழகா, தங்க விக்கிரக மாதிரி பொண்ணையும் ரொக்கத்தையும் உங்க கையில ஒப்படைப்பு. ஒத்த கால இருக்கிறார் காட்டூர் விட்டாதா? ஏன் ரொக்கத்தை 2 லட்சமா ஏத்து விடுறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணு ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்தேன். பொண்ணு உங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்குமா? அழகா? சந்தன சிலை, சித்திர பாவை, பூமிக்கு வந்த புது நிலா. போதுமா? படிச்சிருக்க? பட்டப்படிப்பா? எதுக்கு? அவ ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். பணம் இருக்க? அதை விட உயர்ந்த குணம் இருக்கு. அன்புன்னு சொல்லுவாங்களே, அந்த நல்ல மனம் இருக்கு. போதாது? அப்ப சரி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நிறைய கமிஷன் கிடைக்கும்னு நினைச்சேன்.
நல்ல சாப்பாடாவது போடுங்க. வரேன். ஏன் அப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இப்ப என்ன நடந்து போச்சு? நான் ஒருத்தி உயிரோட இருக்கேன் போலவே எல்லாம் செய்றீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கல? கேவலம். ஒரு இளைஞருக்கு அரிதானே, குடிசையில் இருக்கிற தேடி பொழுதானே என்ன தூக்கி எரிஞ்சிட்டீங்க. இரு ஏன் இப்படி பதற? உங்களுக்காக நான் எவ்வளவோ பாடுபட்டேன். உங்களையே கடவுளா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நீங்க செய்யற உதவி இதுதானா? அம்மா ஏன் கோச்சுக்கிற? நான் இப்ப என்ன செய்துட்டேன்? ஒண்ணும் செய்யல. எங்கேயோ போய் கல்யாணம் செய்துக்க போறீங்களே, அது போதாதா? ஓ அதுவா? நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? கல்யாண பொண்ண முதல்ல நான் தான் பார்க்கணும். நான் பார்த்து சரின்னு சொன்ன பொண்ணத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. அம்மா ஆனா எனக்கே சொல்லாம, எனக்கே தெரியாம, எனக்கு காண்பிக்காம நீங்களே முடிவு செய்துட்டீங்க. ஐயா என்கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரி. அம்மா நீ பைத்தியக்காரி இல்ல, ஒரு அப்பா. அதனாலதான் நீங்க என்ன மதிக்கல. அதனாலதான் நீங்க கட்டிக்க போற பெண்ண, அந்த சந்தன சிலைய, சித்திர பாவைய என்கிட்ட காண்பிக்கவே இல்ல. தப்புதான். இப்ப காட்டட்டுமா? இப்பவா? இப்பவே காட்டுறேன், வா. எங்க? என்ன அவசரம்? நில்லு, கண்ணை மூடு. பத்தியா? 2 கண்ணை மூடு, மூடு. இங்க கண்ணை தர. என்ன அவசரம்? இங்க 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 இங்க. ஆமா, இதுதான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு. நீதான் என் மனைவி. ஐயா